அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜனவரி மாதம் என்னோடய மாடித்தோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக மாடித்தோட்டத்திற்கு ஜனவரி மாதம் மிக சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மழையும் இருக்காது, வெயிலும் இருக்காது, நல்ல சில்லுன்னு கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் எந்த காய்கறி செடி போட்டாலுமே சூப்பராக வரும். மாடி தோட்டத்துக்கு போயிட்டு வெறும் கையோட வந்த நாட்களே கிடையாது. எல்லா நாளும் ஏதாவது கீரையோ இல்லை காயோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் தான் எடுத்திருப்பேன். மார்க்கெட்டில் எங்குமே வாங்க கிடைக்காத ஒரு அருமையான ஒரு காய் தான் இந்த மூக்குத்தி அவரை. எவ்வளோ அழகு பாருங்கள். அதோட விதை தனியாக இருக்குது. பீன்ஸ் சமைக்கிற மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதம் முழுக்க நான் வச்ச சாம்பார் அவ்வளோ வாசனைங்க. அதுக்கு காரணம் நான் எடுக்க போகிற இந்த முள்ளங்கி தான். அட்டகாசமான சைஸில் அருமையான முள்ளங்கிகள் 2 நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டே இருந்தேன். குழம்பு கொதிக்கும் போதே இந்த முள்ளங்கியோட வாசனை அப்படி சூப்பராக வரும். கேரள மாநில மக்கள் அதிக அளவில் சாப்பிடக்கூடிய கூவக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இது அதிக அளவு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நீளமான நல்ல ஆழமான ஒரு தொட்டியில் வச்சோம் அப்படின்னா இந்த கூவக்கிழங்கு நாமும் வளர்க்க முடியும். இது மாடி தோட்டத்தில் வளர்த்த கூவக்கிழங்குகள் தான். கூவக்கிழங்குக்கு கார்த்திகை மார்கழி தை தான் சீசன். 3 செடியிலேருந்து கிழங்கு எடுத்தாலே ஒரு வீட்டுக்கு சமைக்க சரியாக இருக்கும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல மாவுச்சத்து உடையது. உப்பு மிளகு தொட்டு சாப்பிடும்போது அப்பப்பா ரொம்ப ருசியாக இருக்கும். மெடிக்கல் ஷாப்பில் ஆரோ ரூட்டு மாவு அப்படின்னு விற்கிறாங்க இல்லையா, இந்த கிழங்கை வேக வச்சு காய வச்சு பொடிக்கிறது தான் அந்த மாவு. இந்த முள்ளங்கியும் மூக்குத்தி அவரையும் மாடி தோட்டத்தில் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. மொத்தம் 2 செடி வச்சுருக்கேன். ஆனால் இது ஒரே ஒரு செடியிலேருந்து கிடச்ச காய்கள் தான். இதோட சீடு பார்ட்டை நான் உடச்சி பார்த்ததே இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் உடச்சி பார்க்குறேன். உடச்சி பார்த்தப்ப பார்த்திங்கன்னா 4 விதைகள் இருந்துச்சு. இந்த சீடு பார்ட்டு கட் பண்ணிவிட்டு கையை பார்த்தா கையெல்லாம் அப்படி கருப்பாக போயிடுச்சு. வாழைப்பூ நறுக்கின கை எப்படி கருக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு. அதிக சத்துக்கள் நிறைந்த காய்கள் தான் இந்த மாதிரி கருப்பு தன்மையை கொடுக்கும். இந்த சீசனில் இப்போ தான் கோவக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி கொடி அவரையிலேருந்து இது முதல் அறுவடை. பரவாயில்ல, முதல் அறுவடைக்கு கொஞ்சம் காய் அதிகமாக தான் கிடச்சிருக்கு. நவம்பர் மாதம் தான் விதை போட்டேன். அதனால தான் காய்க்க கொஞ்சம் லேட்டு. குளிர் சீசன் மட்டும்தான் இந்த கொடி அவரை காய்க்கும். கருவேப்பிலை கூட தோட்டத்து கருவேப்பிலை தான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நேற்றைக்கு தானே காய் எடுத்தோம், எனக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு குட்டியாக தட்டு எடுத்துகிட்டு போவேன். அன்னைக்கும் நிறைய கிடச்சிரும். நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் அறுவடை செய்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி மாதிரி நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலனையும் மாடி தோட்டத்திலையும் கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். பொதுவாக கடையில் வாங்கக்கூடிய முள்ளங்கி கீரை என்ன தான் சமைச்சாலும் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். ஆனால் நம்ம தோட்டத்து முள்ளங்கி கீரை சமைக்கும்போது நிஜமாகவே அந்த கசப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பெருசாக கசப்புத்தன்மை தெரியலை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அறுவடை தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அவ்வளோ பெரிய சைஸில் ஒரு முள்ளங்கி, அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். சுரக்காய் 3 நாள் சமைச்சேங்க. அவ்வளவு சதைப்பற்று. சிறுபருப்பு சேர்த்து வேக வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு சேர்த்து சமைக்கும்போது இந்த கூட்டு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. மீண்டும் அடுத்த 2 டேஸ்லேயே எனக்கு இந்த கொடி அவரை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 நாள் பறித்து அட்டகாசமாக ஒரு நாள் ஒரு சமையலை செஞ்சாச்சு. அப்புறம் நவம்பர் மாதம் போட்ட பீர்க்கங்காய் கொடி, அதில் ஒரு 4-5 காய்களை எடுத்தாச்சு. எப்போல்லாம் காய் இல்லையோ அப்போல்லாம் முள்ளங்கி தான். இது என்ன அப்படின்னா தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் மாடி தோட்டத்திலேருந்தே நான் அவ்வளோ பொருட்களை எடுத்திருக்கேன். மொத்தம் 16 பொருட்கள் சேர்த்த எண்ணெய் அப்படின்னு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இதில் 13 பொருட்கள் என் மாடி தோட்டத்திலேருந்து நான் எடுத்தது. எண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்ஸ் போட்டேன். அன்னைக்கு தான் ரோஸ்மெரி மறிக்குழுந்து என் ஹஸ்பண்டு நர்சரி போய் வாங்கிட்டு வந்தாங்க. நீ அடிக்கடி கேப்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த 2லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் 18 பொருட்கள் சேர்த்தது. அதில் 15 பொருட்கள் என் தோட்டத்தோடது. இந்த எண்ணெய் தேய்ச்சா முடி வளருமா, உங்களுக்கு வளர்ந்துருக்கா, இந்த ஆராய்ச்சியை தாண்டி எனக்கு என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னா இயற்கையாக என் தோட்டத்தில் இருந்து எடுத்த மூலிகையை வச்சு என் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த செம்பருத்தி பூக்களெல்லாம் அப்பப்போ பூக்கக்கூடிய பூக்களை எடுத்து கொண்டு வந்து அவர் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அது அப்படியே காய்ச்சி அப்படியே இருக்கும். இது மாதிரி எண்ணெய் காய்ச்சும் போது பயன்படுத்திக்கலாம். நம்ம தலைக்கு ஹேர் பேக்கை போடக்கூட இதை ஒரு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அப்படியே அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். இந்த பன்னீர் ரோஸெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயில் போடும்போது என்னோடய வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். முள்ளங்கியாக காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பல நாட்கள் முள்ளங்கி அறுவடை.
இதோட சைஸை பார்த்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இதை நான் ஷேர் பண்ணும்போது மற்றவங்களும் கண்டிப்பாக இதில் நம்பிக்கை வச்சு தாங்களும் ஒரு மாடி தோட்டம் தொடங்கணும்னு நினைக்கலாம் இல்லையா, இல்லை அவங்களால முடிஞ்ச வீட்டு தோட்டம் கூட துவங்கலாம் இல்லையா. அதுக்காகத்தான் என்னோடய கை சுத்துக்கு கூட அடங்கலைங்க. அதை விட பெரிய சைஸில் முள்ளங்கி எப்படின்னா நல்ல ஆழமான பையில் போட்டோன்னா நல்ல பெரிய சைஸில் வரும். இலைகளோட ஃப்ரெஷ்ஷாக பாருங்களேன். நம்ம கடையிலேருந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தால் கொஞ்ச நேரத்துலேயே பதங்கி போயிடும். ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை கேசவர்த்தினி ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் பெரிய அளவில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. கேசம் அப்படின்னா முடி. ஸோ இது முடிக்கானது அப்படின்னு அது பேர்லேயே இருக்குது. நான் நிறைய முடி உடையவளா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு காலத்தில் நிறைய இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம், தீர்க்க முடியாத தலைவலி அப்படின்னு அவஸ்தைப்பட்டு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கொட்டி போய் இப்போ அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் இதெல்லாம் யூஸ் பண்ணி. கேசவர்த்தினியை நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இது கூட தலையில் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும்.